ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்துக்கிறோம். காலை வேலை நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின் படி அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் கூட நாம் வாசித்த அந்த பகுதியில இருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்து ஆண்டுடைய இந்த நாளுக்குரிய செய்தி கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, காலையில் நம்மை துதிக்க சோதரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீங்க. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தையில் நேராக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தராக எங்களோடு பேசுவீராக, அடியை மூடி மறைத்து வெளிப்படுவீராக. இந்த நாள் நாங்கள் எங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை நாம் மகிமைப்பட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம அதோட தலைப்புகளோட பார்த்து வந்து ஒரு ஆவிக்குரிய வரவினை குறித்து பார்த்தோம், அன்பை குறித்து பார்த்தோம். இந்த 15ஆம் அதிகாரமானது எதை குறித்த ஒரு அதிகாரம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அதிகாரம். ஏன் பவுல் இதை எழுத வேண்டிய அவசியம்னா, முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். 7வது வசனத்துல வாசிக்கிற பொழுது 7, 8 வசனங்களை வாசிக்க, குறைவில்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருந்த ஒரு சபை இந்த கொரிந்து சபை. ஆனால் பின் நாட்கள் என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. எனவேதான் பவுல் இந்த 15ஆம் நிருபத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த காரியங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி எழுதுகிற போது இந்த 19ஆம் வசனத்துல என்ன அவர் சொல்ல வருகிறார்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதெடுக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி பவுல் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆங்கிலத்துல மோஸ்ட் பிட்டியஸ்ட் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அதாவது பரிதாபமான நிலைமைனா, மிகவும் பரிதாபமான நிலைமையிலே ஒருவன் காணப்படுகிறான். யாருன்னா, இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவன். ஆவிக்குரிய வகையில் இந்த வசனத்தை பவுல் மிக ஆழமா விசுவாசிகளுக்கு விளக்க விரும்புகிறார். இதனுடைய அர்த்தத்தை அவர் ரொம்ப ஆழமா தன்னுடைய அந்த விசுவாசிகளுக்கு அவர் விளக்கி சொல்லணும்னு அவர் நினைக்கிறார். 2 காரியங்களே அங்க அவர் விளக்குகிறார். முதலாவது என்னன்னா, இன்னைக்கு நம்மளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அந்த முக்கியமான காரியம், என்னுடைய விசுவாசம் பூமிக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமா? இதான் பவுல் இந்த பகுதியில கேட்கிற முதல் கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, என் விசுவாசம் இல்ல, இந்த விசுவாசம் இந்த பூமிக்கு உரிய ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமா? மெட்டீரியல் பிளஸிங் இல்ல வேர்ல்டு பிளஸிங், இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு உரியது மட்டுமா நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கோம், இல்ல ஆண்டவர் அதுக்காக தான் உயிர்த்தெழுந்தாரா? இதுதான் பவுல் கேட்கிற முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் நித்திய வாக்குத்தத்தங்களுக்கு உறுதியாக நிலைத்திருக்கிறேனா? இல்ல ஸ்டேயிங் இன் எவர் லாஸ்டிங் ப்ராமிஸ், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம உறுதியா நிக்கிறோமா? ஒண்ணு உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நிக்கிறோமா, இல்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க நித்திய வாக்குத்தத்தங்களுக்காக உறுதியா நிக்கிறோமா? இதுதான் பவுல் அந்த சபையை பார்த்து கேட்கிற கேள்வி. இம்மை என்கிற வார்த்தை இல்ல, அதான் பார்க்கிறோம், இம்மைக்காக மாத்திரம். இம்மைனா அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? மறுமை. உலகம் என்றால் அதுக்கு எதிர்பார்த்ததுன்னா பரலோகம், தேவன் இல்ல. இப்போ 2 காரியத்தை, ஒண்ணு உலகம், இன்னொன்னு எட்டர்னிட்டி, நித்தியம். இந்த உலகத்துக்கு இந்த இம்மைக்காக மாத்திரம், இம்மை என்கிற வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்னன்னா, மறுமை என்கிற வார்த்தையை ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம், அது பரலோகம். ஆனா இம்மை என்கிற வார்த்தைக்கு சரியான ஆங்கில வார்த்தை பிரசன்ட் ஏஜ். பிரசன்ட் ஏஜ், திஸ் வேர்ல்ட், இந்த உலகம், இல்லை என்றால் பிரசன்ட் ஏஜ். இந்த 2 வார்த்தைகளை அடைக ஆங்கில வேதாகங்கள ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும்
ஒவ்வொரு விதமாய் மொழிபெயர்த்து இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ மறுமைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது 3 காரியங்களை நம்ம இழந்து போகிறோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற போது மறுமைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்துல பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த உலகத்துல 3 காரியங்கள் ஒவ்வொரு ஆண்டோட பிள்ளைகளும் செய்யணும். பவுல் ஏற்கனவே 2 கேள்வி கேட்டார். முதலாவது கேள்வி, இந்த விசுவாசம் பூமிக்குரிய விசுவாசமா, மெட்டீரியல் திங்ஸ், இந்த உலகத்துடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? 2வது, இல்லைன்னா நித்திய நிரந்தரமான பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? எபேசியர் 1 வாசிக்கிறோம்ல, உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ பவுல் இந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவன் விரும்புகிற போது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவன் விரும்புகிற போது அவன் இந்த பூமியில 3 காரியங்களை வெறுக்கிறான். முதலாவது காரியம், டினை வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், உலகத்துக்குரிய இன்பங்களை அவன் வெறுக்கிறான். இந்த உலகத்துக்குரிய இன்பங்களை அவன் வெறுக்கிறான் முதலாவது. 2வது காரியம், அவன் எதை வெறுக்கிறான்னா துன்பங்களை சகிக்க கற்றுக்கொள்ளுகிறான். எல்லாம் கவனிங்க, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா விரும்புகிற ஒருவன், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒருவன் முதலாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். 2வது, ஆண்டவருக்காக துன்பங்களை சகிக்க ஆரம்பிக்கிறான். 3வது பார்த்தீங்கன்னா தியாகமான வாழ்க்கை, லிவ் சாக்ரிஃபைஸ்டு லைஃப், ஒரு தியாகமான வாழ்க்கை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் என்ன வேணும்னா இந்த 3வது தியாகமான வாழ்க்கை வேணும். ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வேணும். உலகத்தை வெறுக்கிற வாழ்க்கை வேணும். இல்லை, வி மஸ்ட் டினை வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், உலகத்தின் சந்தோஷங்கள், ஆசாபாசங்கள், இச்சைகள், மோகம், காம விகாரம், வேதம் அநேக உலகத்தின் காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள் வெறுக்கணும். 2வது, ஆண்டவருக்காக துன்பத்தையும் சகிக்க ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருக்காக பாடுபடவும் ஆயத்தமா இருக்கணும். அது சரீரத்திலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக ஜீவித்திலையும் சரி, எந்த காரியத்திலும் ஆண்டவருக்காக துன்பத்தை சகிப்பதற்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆயத்தமா இருக்கணும். 3வது பார்க்கிற காரியம் தியாகமான ஒரு வாழ்க்கை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக தியாகம் பண்ண வாழ்க்கையா இருக்கணும். நீங்க தியாகம் பண்ணாத ஒரு கிறிஸ்தவன் உலகத்துக்குரியவனா இருக்கிறான். ஏன்னா அவனால என்ன பண்ண முடியல? உலகத்துக்குரிய காரியங்களை தியாகம் பண்ண அவனால முடியல. கொஞ்ச நேரம் தூக்கம் இல்ல, வேதம் சொல்வது கை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்பாயோ. இல்ல, சிலருக்கு சாப்பாடை விட முடியாது. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம். கொஞ்சம் தூரம் நடந்து போய் கடைக்கு போய் வாடா, அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்றோம், நடந்து போறதுக்கு கூட இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, தியாகம் பண்ண முடியல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவனுக்காக நீங்க எதையெல்லாம் இழக்கிறீர்களோ தேவன் பல மடங்கு அதை உங்களுக்கு திருப்பி தருவார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே விட்டவன் எவனும், ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக நஷ்டமின்றி விட்டவன் எவனும் நூறத்தனையான பலனை திரும்ப பெற்றுக்கொள்வான். அது இந்த பூலோகத்துல மட்டுமல்ல, மறுமையிலும் அதை பெற்றுக்கொள்வான். மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். இந்த நித்திய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துல நித்தியத்தை குறித்து ஒரு எண்ணம் இல்லாம, பரலோகத்தை குறித்து ஒரு எண்ணம் இல்லாம, இப்படியாய் தியாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்ல ஆண்டவருக்காக துன்பப்படாத ஒரு வாழ்க்கை, உலக இன்பத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா பவுல் அவனுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? பரிதபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அவன் யார்? அவன் உலகத்தின் பார்வையில் அவன் ஆசீர்வாதமா இருக்கலாம், பெரிய செல்வந்தனா இருக்கலாம், பணம் சொத்து வசதியோட அவன் இருக்கலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில அவன் யார் என்று பவுல் சொல்றாருன்னா, அவன் பரிதபிக்கப்பட்டவன், மோஸ்ட் பிட்டியஸ்ட் பர்சன் ஆன் த வேர்ல்ட், இந்த உலகத்துல மிகவும் பரிதபிக்கப்பட்டவன். தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நானும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்காக தான் பவுல் சில நடைமுறை, அந்த பிராக்டிக்கல் லைஃப், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு எப்படி ஆண்டவருக்குள்ள நடைமுறையில பிராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி பவுல் சொல்லுகிற போது மறுபடியும் ஒரு 3 காரியத்தை அவர் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அது என்ன தெரியுமா? இப்பொழுது இருக்கிற சுகத்தை பார்க்காம நித்தியத்தை பார்க்கணுமா, எட்டர்னிட்டி. அதாவது இன்னைக்கு இருக்கிற சுகம், இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகள் சுகத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை.
இல்லை, உலக சுகம், இப்போது இருக்கிற சுகம் இது டெம்பரவரி. கொஞ்ச நேரம் முட்டி போட முடியல, கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க முடியல, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. ஏன்னா இந்த உலக சுகம் நம்ம அப்படி பழகி விட்டதை பார்க்குறோம். முதலாவது கீப் எட்டர்னிட்டி. உன் மைண்டில் எப்போவுமே பவுல் என்ன இருக்குன்னு எழுதுறாருன்னா 3 காரியம். மிக முக்கியமான ஒரு காரியம், மறுமையை சுதந்திரத்து கொள்ளணும்னா மறுமைக்காக 3 காரியத்தை அவன் கடைபிடிக்கணும். அதான் முன்னாடி பார்த்தோம். அது என்னது? உலகத்தை வெறுக்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக துன்பத்தை சகிக்கிற வாழ்க்கை, 3வது தியாகமான வாழ்க்கை. அப்போ நாம இந்த பரிதபிக்கக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? முதல்ல நம்முடைய சுகத்தை பார்க்கக்கூடாது, நம்முடைய கம்ஃபர்ட்டை பார்க்கக்கூடாது. நம்ம சுகத்தை பார்க்காதபடி நம்முடைய மைண்ட்ல எப்பவுமே என்ன இருக்கணும் தெரியுமா? நித்தியம். நான் எதை செய்தாலும் பரலோகம் அதை பார்க்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகம் பார்க்கிறதுன்ற எண்ணம், எட்டர்னிட்டி நம்ம மைண்ட்ல எப்பவுமே நித்தியத்துக்குரிய எண்ணங்கள், சிந்தைகள் இருக்கணும். நான் இதை செய்த ஆண்டவர் பிரியப்படுவாரா? நான் இதை செய்த ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்குமா? இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். 2வது அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை சோதனைகள் வருகிற போது நம்ம நம்பிக்கையா இருந்து இந்த சோதனை ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்துல இருக்கணும். எப்பவுமே நம்முடைய மைண்ட்ல 2வது இருக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? ஓவர் கம் டெஸ்டிங். சோதனைகள் வரும், ஆனா சோதனைகள் என்னால ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையோட இந்த உலகத்துல வாழணும். எப்பவுமே நம்ம மைண்ட்ல எட்டர்னிட்டி இருக்கணும். முதல் பாயிண்ட் தான். இல்ல, நித்தியத்தை குறித்த எண்ணங்கள் இருக்கணும். 2வது சோதனை என்னால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு சோதனை அநேக பேர் விழுந்து போகிறோம், பிசாசுடைய கண்ணியில அநேக பேர் மாட்டிக்கொள்கிறோம். சோதனை வருகிற போது அதை எதிர்த்து நிற்பதற்கு நம்ம திராணி இல்லாதவர்களா இருக்கிறோம். எபேசியரால் தான் பவுல் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். சோதிக்கிறவன் வருகிற போது நீங்களும் அதை எதிர்த்து நிற்க திராணிகளா ஆகும்படி என்னென்ன ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பவுல் வரிசைக்கிரமமா எழுதிருக்கு. அந்த ஆயுதங்களை நம்ம தடுத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கடைசி நாள் அதை தடுத்து கொண்டாதான் பிசாசு எதிர்த்து நிற்க முடியும், ஆண்டவருக்காக துன்பங்களை சகிக்க முடியும், இல்ல சகிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க முடியும். 3வது பவுல் சொல்லுகிற அடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? இதை மிக முக்கியமா நம்ம பவுல் எழுதுறாரு, இதை கீப் இன் யுவர் மைண்ட்னு எழுதுறாரு. எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்க, தேவனில் உங்க வாழ்க்கை இங்கேயே முடிவடையாது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கை இங்கேயே முடிவடையாது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் வாழ்க்கை தான் இங்கேயே முடிஞ்சிடும். நமக்கு வாழ்க்கை இங்க முடியல. நல்லா கவனிங்க, நமக்கு வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. சரீரத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், இந்த பூமியிலே வாழ்கிறோம். பூமியை விட்டு போன பிறகு அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. அப்படின்னா அடுத்து கிறிஸ்தவ மைண்ட்ல எதிர்த்து வச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிவடைகிற வாழ்க்கை இல்லை, இது நிரந்தரமானது. அதுக்காக சாக மாட்டோமான அது அர்த்தம் இல்லை. இந்த ஆத்துமா மரித்த பிறகு அந்த ஆவிதான் நம்ம விட்டு போகுமே தவிர ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போயிடும். ஆண்டவரோட நித்தியமா யுகா யுகமா அவரோட தங்கி இருக்க போற 3 காரியங்களே பவுல் சொல்லுகிறார். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உங்க மைண்ட்ல கீப் எட்டர்னிட்டி. எப்பவுமே உங்க மைண்ட்ல என்ன சிந்தனை இருக்கணும்? பரலோகத்துக்குரிய சிந்தை இருக்கணும், பரலோகம் என்னை பார்க்குதுங்கிற சிந்தை இருக்கணும். 2வது பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியுங்கிற சிந்தை இருக்கணும். 3வது இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல எனக்கு முடிய போறது இல்லை, இது தொடர்கிற வாழ்க்கை. எத்தனை ஆண்டுகள், எத்தனை 1000 வருஷங்கள் தொடர போகிற ஒரு வாழ்க்கை என்ற இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நமக்கு நம்ம இதை இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்முடைய பார்வை என்ன எப்படி இருக்குன்னா, இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்வை எதை தெரியுமா பார்க்கணும்? நிரந்தரமான வாழ்க்கையை பார்க்கணும். இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையே மனுஷன் பார்த்து பார்த்து வீடு சேர்க்கணும், கார் வாங்கணும், பஸ் வாங்கணும், இல்லை உலகத்தின் காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. நம்ம பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்திலிருந்து நிரந்தரமான பரலோகத்தை பார்க்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். இதுதான் பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த பகுதியிலே சொல்லுகிற காரியம். அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த உலகத்துல வாழ்கிற போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தோடு ஒத்து போகிற விசுவாசம் அல்ல.
இந்த உலகம் சொல்லுகிற விசுவாசம் வேற, நம்ம ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசம் வேற. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசத்தை எப்படி வாசிக்கிறோம்? காணப்படாதவர்களின் நிச்சயம். யாரும் பார்த்ததில்லை, பரலோகத்தை யாரும் பார்த்ததில்லை, இயேசுவை யாரும் பார்த்ததில்லை, இல்லை தேவன் எப்படிப்பட்டவர் என்று யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எல்லாம் எங்க இருக்கு? காணப்படாத அந்த உலகத்தின் மேல இருக்கு, அந்த பரலோகத்தின் மேல இருக்கு, இந்த உலகத்தின் காரியங்கள் இல்லை. அப்ப இன்றைக்கு இந்த இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம ஜீவிப்போம் சொன்னா பரிதவிக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். வேதத்துல ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. போதுமா? இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவன் பெயர் தேமா, டீமஸ், ஆங்கிலத்தில் டீமஸ், தமிழில் தேமா என்று அவனுக்கு பெயர். அவனை குறித்து பவுல் எழுதுகிறார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அந்த பிரபஞ்சம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அந்த பிரசன்ட் ஏஜ், அதைத்தான் பவுல் இங்கேயும் யூஸ் பண்றார். 1 கொரிந்தியர் 15:19 அவர் யூஸ் பண்ற வார்த்தை என்ன? பிரசன்ட் ஏஜ், இம்மைக்காக. அங்க பாக்குறோம் பிரபஞ்சம் சொல்லி பெயர் கொடுக்கறத பாக்குறோம் தீமோத்தேயு புஸ்தகத்துல. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்ன பண்ணிட்டான்னா பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கடைசி வருகையில ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவான்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நேற்று ரட்சிக்கப்பட்டவன்றது இல்லை, கடைசி வரைக்கும், till the end of this world age, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் யார் தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறானோ அவன் ஒருவனே ரட்சிக்கப்படுவான். ஆனா இந்த தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஏன்னா இந்த தேமா என்பதற்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? பாப்புலர்னு அர்த்தம், புகழ் பெற்றவன் அர்த்தம். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன் இவன். ஆனா என்ன பண்றான்? ஒரு நாள் வருகிறது, அவன் அதுல நிற்க முடியாதபடி அவன் பிரிந்து போகிறத பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் நிற்கணும். 1968ஆம் ஆண்டு மெக்சிகோ என்கிற மெக்சிகோ நாட்டில், மெக்சிகோ சிட்டியில ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்தது. அந்த ஒலிம்பிக் போட்டியில அநேகர் கலந்து கொண்டாங்க. அதுல ஓடின ஒரு வீரன் பெயர், டான்சானியா நாட்டில இருந்து ஒருவன் வந்தான். அவன் பேர் ஜான் ஸ்டீஃபன் அக்வேரா. அவன் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிற போது அந்த ஓட்டத்துல கலந்து கொண்ட முதல் பரிசு வாங்கணும் பிரைஸே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அவர் எப்போ வந்திருப்பாருன்னு பாருங்க. கடைசி கூட இல்லை, கடைசியா எல்லாம் போட்டி முடிஞ்சு கடைசியா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், செகண்ட் ப்ரைஸ் வாங்கலாம், ஸ்டேஜ் ஏறிட்டு அவங்களுக்கு மெடல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தா ஸ்டேடியத்தில் ஒருத்தன் ஓடி வரான். அவன் தான் லாஸ்ட் மேன். அப்போ ஆனா அவன் உள்ள நுழையும் போது முதல் பரிசு வாங்கினவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கைத்தட்டலை விட அந்த ஜான் ஸ்டீஃபன் அக்வேராவுக்கு கொடுக்கப்பட்ட கைத்தட்டல் ஸ்டேடியமே எழுந்து நின்றது. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேடியத்துல 30,000-40,000 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் எழுந்து கை தட்டினாங்க. ஏன் தெரியுமா? அவன் ஓடி வருகிற போது வழியில் அவன் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். அவனை முட்டி விலகிடுச்சு. காலில் முட்டி விலகுனா ஓடுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு இந்த முட்டி வழியெல்லாம் பார்த்தா தெரியும். கொஞ்ச நேரம் உட்காந்து நினைச்சா முட்டி போட்டா அந்த வேதனை, அந்த வேதனையிலும் அவன் ஓடி வந்து முடிச்சான். அப்போ பத்திரிகையாளர்கள்லாம் அவனை போய் கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி விலகி இல்லை இந்த வழியோட ஓடி வந்து முடிச்சேன்? அப்போ அவன் சொன்னான், மை கண்ட்ரி டிட் நாட் சென்ட் மீ 5,000 miles டு ஸ்டார்ட் த ரேஸ், தே சென்ட் மீ டு ஃபினிஷ் த ரேஸ். அவன் சொன்னான், என் 5,000 மைல் தூரத்தில் என்னுடைய நாடு டான்சானியா நாடு, ஒரு வறுமையில் இருக்கிற நாடு, இவ்வளவு செலவு பண்ணி என்னை விமானத்தில் இங்கே அனுப்புனது இந்த ஓட்டத்தை நான் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை, ஓட்டத்தை முடிப்பதற்கு சொன்னான். ஓடி எத்தனை பரிசு வாங்குறேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நான் என்ன பண்ணுவோம்? ஓடி முடிக்கணும். ஐ ஃபினிஷ் த ரேஸ். அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமே இந்த இடத்துல மிக தைரியமாய் கான்பிடன்ஸா அந்த வார்த்தையை கொடுத்து அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இல்ல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம்
7-8 வசனங்களை வாசிக்கிற போது பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு தந்தருள்வார். போதுமா? இல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் முன்னாடியே சொல்லியிருக்காரு, 15ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். சகிக்க கத்துக்கொள்ளணும். ஆண்டோடைய பிள்ளைகள் தீமையை சகிக்கணும். இல்ல, அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல தியாகமான வாழ்க்கை வாழணும். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இல்ல என் ஓட்டத்தை முடித்தேன். தேவ ஜனமே, இன்றைக்கு இதுதான் தேமாவுக்கும் பவுலுக்கும் இருந்த வித்தியாசம். தேமா பவுலோட இருந்தவன். ஆனா 10வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஏன் பிரிந்து போயிடான் தெரியுமா? இந்த தோமா எப்படிப்பட்டவனா இருந்தான் தெரியுமா? நல்லா கவனிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பவுலோட சிறைச்சாலையில இருந்தவன். பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன் இந்த தேமா. சிறைச்சாலையில் இருந்தவன். பிலமோனுக்கு எழுதுகிற போது 24வது வசனத்துல பவுல் எழுதுகிறார் பிலமோனுக்கு, he was my bond servant, என்னோடு என்னுடைய உடன் வேலையால் என்னோடு இணைந்து ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி தேமாவை குறித்து அங்கே பவுல் சாட்சி சொல்லுகிறார். அப்ப என்ன நடந்தது தெரியுமா? வேத ஆராய்ச்சியாளர் தேமாவை குறித்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பவுல் எங்க போனாலும் பவுலோடவே இணைந்து, எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய ஊழியக்காரர்னா அவர் பேக் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, போனவொடனே அவர் பாஸ்டருக்கு தண்ணி கொடுத்து டீ கொடுத்து கூடவே இருப்பார். அதே மாதிரி இந்த தேமா பவுலோடவே இருந்தான். பவுலுக்கு துணையா இருந்தான். பவுலுக்கு உதவி ஊழியக்காரனா இருந்தான். ஒருவேளை பவுல் எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போகிற போது, நான் இந்த சபையில பிரசங்கம் பண்றேன்பா, நீ அந்த சபையில் போய் பிரசங்கம் பண்ணா, அங்க போய் அவன் பிரசங்கம் பண்ணான். நல்ல ஒரு, அது மட்டும் இந்த பேருக்கு பாப்புலர்னு நான் சொன்னேன். ஏற்கனவே இந்த தேமா, இந்த டீமஸ்ங்கிற வார்த்தை ஏற்கனவே ஒரு இடத்துல நமக்கு வருது. எங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோடேமஸ் வருது. இந்த நைக்கின்னு ஒரு கம்பெனி ஷூ இருக்கு, அந்த பேர் இதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. தேமானா பாப்புலர், நிக்கோடமஸ்னா வெரி பாப்புலர் அமாங் பீப்புள். ஜனங்களுக்குள்ளே பேர் பெற்ற புகழ் பெற்றவன் அர்த்தம் நிக்கோடமஸ். அப்போ வெற்றியாளன் அர்த்தம். அதனால தான் அந்த ஷூக்கு அந்த பேர் வச்சாங்க. நைக்கிங்கிற ஷூ இப்போ இருக்கு. எல்லாம் கவனிங்க. இவன் புகழ் பெற்றவன். அப்போ சபைகளுக்கு போறான். பவுல் பிரசங்கம் பண்ணி முடிச்சவொடனே பவுலுக்கு பெரிய கனம் கிடைக்கிது. இதை பார்க்குறான், என்னடா பவுலுக்கு மட்டும் இவ்வளோ கனம் கொடுக்குறாங்க, நம்மளும் பிரசங்கம் பண்றோம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இவனோட இருந்தா இனி நிறைய காரியம் அதான், நிறைய சபைகள் நடக்கிற காரியம் அதான். கொஞ்சம் வளர்ந்த பிறகு, ஐயோ நம்ம இவரோட இருந்தா வேலைக்கு ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம்? போய் நம்ம ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பாட்டு பாட திறமை இருந்தா அடுத்த ஊழியத்தை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையை வல்லமையாய் சொன்னா யாராவது வந்து அடுத்து நம்ம சபையில சொல்லுவாங்க, யாரும் பிரசங்கம் பண்ணா சூப்பரா பிரசங்கம் பண்ணி யாரும் சொல்லக்கூடாது. ஏன்? பேசுகிறவர் ஆண்டவர், நாங்க இல்லை. இங்க பேசுறது மனுஷன் இல்லை, பேசுகிறவர் ஆண்டவர். பிரதர் சூப்பரா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க ஒரு 4 பேர் சொன்னா முட்டி போச்சு, அதோட அவர் கதை. யாரையாவது பழி வாங்கணும்னா, சபையை விட்டு பிரிக்கணும்னா நீங்க சொல்லலாம். நான் வாழைப்பிள்ளைகள் எந்த வாழை, அது ஜோனதனா இருக்கட்டும், காளினா இருக்கட்டும், யாரெல்லாம் நான் சூப்பரா பிரசவம் சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த பிரசவம் நல்லா இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, வாலிப வயதுல மண்டையில கணத்தை ஏற்றிடக்கூடாது, மண்டை கணம் இல்லாமல் இருக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா என்னைக்குமே பவுலை போல இல்லை, நான் துடைத்து போடுகிற கந்தையை போலானேன்னு பவுல் சொல்றாரு. இல்லை, 13-14 நிருபங்களை எழுதிய ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். தேவ ஜனமே, இன்றைக்கு தேமாவுடைய வாழ்க்கை இந்த பிரசன்ட் ஏஜ், அவன் இம்மைக்காக இருந்ததுனால அவனுடைய முடிவை பார்க்கிறோம். he started well. அவன் நன்றாக ஊழியத்தை ஆரம்பித்தான், கிறிஸ்துவுக்குள்ள நன்றாக ஓட ஆரம்பித்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தா பார்க்கணும். நன்றாக ஓட ஆரம்பிக்கிறோம், ஆனா அவனுடைய முடிவு மோசமான முடிவா இருந்தது. பவுலை விட்டு அவன் பிரிந்து போய்விட்டான். தேவஜனமே, அற்பமான துவக்கமாய் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அதனுடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். யோபக்தன் சொல்லுறான், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும்? யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம். இயேசுடைய ஊழியம் எங்க ஆரம்பித்ததுன்னா எருசலேம்ல ஆரம்பிக்கல. நல்லா கவனியா, எருசலேம் தேவனுடைய நகரம்.
ஹோலி சிட்டி. இன்னைக்கு இருக்கிற எருசலேம் இல்லை, ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல எருசலேம் ஹோலி சிட்டி. அந்த நகரத்துல இயேசு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கணும், ஏன்னா அவர் தான் தேவகுமாரன். ஆனா அவர் ஊழியத்தை எங்க ஆரம்பிச்சா தெரியுமா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தெக்கப்போலியாவிலும் இகோனியாவிலும் இருந்து இல்ல, எங்கே இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுபடியாய் கலிலேயாவிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதுன்னா எருசலேம்ல ஆரம்பிக்கல, நாசரேத் என்கிற கைவிடப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு உலகத்துல 850 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல 1/3 கிறிஸ்தவர்களா இருக்கிற பார்க்கிறோம். ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம், நாசரேத் என்கிற ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஸ்தாபித்திருக்கிறத பார்க்கிறோம். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். தேவஜனமே, அற்பமான ஒரு ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண கூடாது. இதெல்லாம் கவனிங்க. அப்போ இன்றைக்கு தேமாவுடைய வாழ்க்கையில ஆரம்பம் அற்புதமாய் இருந்தது. பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தான். பவுலுக்கு கிடைத்த கணங்கள் அவனுக்கும் கிடைத்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவன் தன்னுடைய ஊழியத்தின் போக்கை மாற்றிக்கொண்டான். பவுலை விட்டு பிரிந்து போனான். அதனுடைய முடிவு அவன் பிரபஞ்சத்தின் மேல் அவனுக்கு ஆசை வந்து விட்டது. நமக்கும் இந்த கணம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், சபைக்கு வந்தா மரியாதை கிடைக்கணும், கணம் கிடைக்கணும். ஆண்டோட பிள்ளைகள் எதிர்பார்க்க கூடாது. இது கணம் பெறுகிற இடமோ மரியாதைக்கு வாங்குகிற இடமோ கிடையாது. இதெல்லாம் கவனிங்க. இது தாழ்த்துகிற இடம். ஒருவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்த வல்லவர். ஆண்டவர் தான் உயர்த்தணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் இல்ல, சிலுவையின் மரண பரிந்தும் அவர் தன்னை தாழ்த்தினார். அது தாழ்த்தினுடைய முடிவு என்னன்னா, இயேசு என்கிற பேரை சொல்லுகிற போது எல்லா உலகத்திற்கு எல்லாரும் முழங்கார் படியிடுமான அதிகாரம் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தினார். தேவன் தான் அவரை உயர்த்தினார். தேவ ஜனங்க நல்லா கவனிங்க. தேமாவுடைய ஆரம்பம் அற்புதமா இருந்தாலும் முடிவு பரிதாபமா இருக்கிறத பார்க்கிறோம். 1 யோவான்ல ஏன் அவன் விழுந்து போனான்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க 18 வரைக்கும். உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள். இல்லை. இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நல்லா கவனிங்க. யோவான் அழகா எழுதுற, உலகமும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. பிரசன்ட் ஏஜ், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு நீங்க அன்பு கூர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் இல்ல அப்படி என்று சொல்லி இருப்போம்னு சொன்னா பிதாவின் அன்பு அவனிடத்துல இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா உலகம் அது நிச்சயம் ஒழிந்து போகும். உலகமும் அதனுடைய இந்த பிரசன்ட் ஏஜ், இந்த காரியங்கள், இன்மைக்கான காரியங்கள் உலகத்துல ஒழிந்து போகும். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு நிரந்தரம் அல்ல. மரிக்கிற போது நீங்கள் நானும் ஒன்றையும் கொண்டு போக போவது இல்லை. யோபு பக்தனுக்கு அந்த அறிவு இருந்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. இந்த உலகத்துல 10 பிள்ளைகளை யோபுக்கு கொடுத்தார், திரளான ஆஸ்திகளை கொடுத்தார். கிழக்கத்திய புத்திரர்களே ஊசி தேசத்துல அவன் மிகப்பெரியவனா இருந்தான். ஆனாலும் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போன போது கூட அவன் யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி 1 அதிகாரத்தோடு கடைசியில வாசிக்கிறோம். அவன் செய்த காரியம் என்ன? கர்த்தருக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது விசேஷமான காரியம். அப்போ யோவான் சொல்லுகிறார், இந்த உலகமும் அது உலகத்திற்கு இச்சைகளும் ஒழிந்து போகும். இன்னைக்கு நீ பார்க்குற எல்லாமே ஒழிந்து போகும். எவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்கினா கூட 100 ரூபா கொடுத்து வாங்குற ஷர்ட்டு நீங்க 6 மாசம் போட்டதுக்கு அப்புறம் வெளுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை 2000 ரூபா கொடுத்து நான் பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் போட்டுங்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க பந்தாவா பீட்டர் இங்கிலாந்து எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தினாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் என்னதான் ஆகும்? வெளுத்தான் போகும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது என்னதான் ஆகும்? கிழிஞ்சுதான் போகும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுமா, குந்தி தின்றால் அதுக்கு குன்றும் கரையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சு நீ உட்காந்தே சாப்பிட்டா ஒரு நாள் 10 கோடி
காலி ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாமே குறையக்கூடியது. ஆனா இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நீ எதையெல்லாம் செய்யற, எதையெல்லாம் இழக்கிறையோ அதெல்லாம் அங்க கூட்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பைபிள் வேற, உலகம் வேற, வேதம் வேற. நல்லா கவனிங்க. உலகத்தும் இம்மைக்குரியது. ஆனா நம்ம இம்மைக்குரியவர்கள் அல்ல, நம்ம மறுமைக்குரியவர்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்துல நீங்களான எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுகிற போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் ரோமர்ல கடைசியில வாசிக்கிற 36, 39 வரைக்கும் வாசிக்கிற பொழுது வாசிக்க வேண்டாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவெல்லாவற்றிலும் எதுவும் என்னை விட்டு பிரிக்க மாட்டாது. இல்ல, உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனாலும் எதுவும் என் ஆண்டவரை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். கான்பிடண்டா சொல்றேன்னு சொல்றாரு. தேவ ஜனமே, இன்றைக்கு இதுதான் பவுலுக்கும் தேமாவுக்கும் இருந்த வித்தியாசம். தேவமா இந்த உலகத்தின் சிற்றின்பத்தின் மேல இல்ல பேர் புகழ் மேல ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போய்விட்டான். இந்த பிரபஞ்சம் என்கிற வார்த்தைக்கு சரியான கிரேக்க வார்த்தை என்ன? காஸ்மோஸ். ஆங்கிலத்துல அதுக்கு காஸ்மோஸ் தான். நம்ம பார்க்குறோம்ல, காஸ்மோஸ்னா அண்ட சராசரங்கள், அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனா இந்த காஸ்மோஸ், இந்த பிரசன்ட் ஏஜ், இந்த இம்மை தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு பிரிக்க செய்யும். மிக மிக ஜாக்கிரதையா இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்தா எப்படி தேமாவை இந்த உலகம் பிரித்து கொண்டு போனதோ, பவுலை விட்டு பிரித்து கொண்டு போனதோ, உங்களை என்னையும் தேவனை விட்டு பிரித்து கொண்டு போய்விடும். மிக மிக ஜாக்கிரதையா இருக்கும் ஆண்டோட பிள்ளைகள். இதுதான் காஸ்மோஸ் உடைய மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த காஸ்மோஸ் சொல்ற பிரபஞ்சம் வேதத்துல 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். இந்த 3 முக்கியமான இடங்கள், 3 முக்கியமான காரியங்களை குறித்து இந்த பிரபஞ்சம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்க பார்க்கிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. காலையில் தான் பார்த்தோம் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமா? கிறிஸ்துவின் சாயல், இல்ல இயேசுடைய சாயல். இன்னைக்கு நீங்கள் நானும் சுவிசேஷகர்கள், சுவிசேஷம் சொல்றோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? கிறிஸ்துவுடைய சாயல் இருக்கும். நம்ம பார்க்கிற போது கிறிஸ்துவ ஜனங்கள் பார்க்கணும். அதுதான் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி. அவிசுவாசிகளாகிய ஆண்டவரை விசுவாசியாத அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி. நல்லா கவனிங்க. முதல்ல பிரபஞ்சம் சொல்லுகிற இந்த காரியத்துக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்க முதல் அடையாளம் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு காட் இருக்கு, வேர்ல்ட்லி காட். இல்ல, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கடவுள் என்ன? உலகம் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். விளையாட்டு உலகம் இருக்குது, அரசியல் உலகம் இருக்கிறது, சினிமா உலகம் இருக்கிறது, வியாபார உலகம் இருக்கிறது, சிறுவர்கள் உலகம்னு ஒண்ணு இருக்கு. இல்ல, இப்படி உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு இதுக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். இதுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், இல்ல ஒரு லீடர். அவன் என்ன பண்றான் தெரியுமா? இந்த உலகத்தை இம்மையை யார் நேசிக்கிறாங்களோ, யார் அவனுடைய ஆளா இருக்கிறாங்களோ அவருடைய மனதை குருடாக்குகிறான். நல்லா கவனிங்க. அவன் வேற எதையும் குருடாக்குறது இல்லை, கண்ணை குருடாக்குறது இல்லை. எதை குருடாக்குறான்? மனசை, இருதயத்தை குருடாக்குகிறான். சைபீரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ரஷ்யாவில் ஒரு பகுதி இருக்குது சைபீரியா. அந்த சைபீரியா தேசத்துல பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர். அந்த குளிரை அவர்கள் சமாளிக்கிறதுக்கு ஒரு விதமான அந்த நரி, ஓநாய் வகை சேர்ந்த நரிகள் இருக்கும். அந்த நரிகளுடைய அந்த தோலை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ட்ரெஸ் செய்து அவர்கள் போட்டுக்குவாங்க. அந்த ஃபர் அதை ட்ரெஸ் செய்து போடும்போது என்னன்னா அந்த கடுமையான குளிர் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்குற குளிர்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம்
50, -20, 40, 0க்கு கீழே கடுமையான குளிர் இருக்கும். மூக்கில் ரத்தம் வரக்கூடிய குளிர் இருக்கும். அப்படிப்பட்ட குளிரில் அந்த குளிரை சமாளிப்பதற்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த அந்த நரியுடைய தோலை எடுத்து அதில் உடை செய்து அவர்கள் போட்டுக்கொள்ளாலும் அது கதகதன்னு இருக்கும். அந்த நரியை பிடிப்பதற்கு அவர்கள் ஒரு தந்திரம், ஏன்னா அது வேகமாய் அந்த பனியிலே ஓடக்கூடியது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைபீரியா தேசத்துல ஒரு விதமான கழுகு இருக்கு, சைபீரியன் ஈகிள்னு பேர், அது பேரு. அதை கொண்டு வந்து வீட்டுல வளர்ப்பாங்க. எப்படி வளர்ப்பாங்கன்னா, ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுள்ள அதை அடைச்சி வச்சிருப்பாங்க. அதனுடைய கண்ணை கட்டி வைத்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, கண்ணை திறந்து விட மாட்டாங்க, கண்ணை கட்டி வச்சு அதுக்கு பட்டினி போடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல அதே மாதிரி நரி ஒண்ணு செய்து அதனுடைய கண்கள்ல இறைச்சியை வச்சிருப்பாங்க, மாட்டு இறைச்சியை வச்சிருப்பாங்க. 2 நரியோடைய கண்கள்லையும் அந்த மாட்டு இறைச்சியை சொருகி வச்சுட்டு அந்த அந்த நரிய ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க, அது நல்ல பசியில இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கண்ணை திறந்து விட்டாங்கன்னா அந்த கழுகுடைய பார்வை நமக்கு தெரியும். எவ்வளவு உயரத்துல இருந்து கடல்ல இருக்கிற மீனை கரெக்டா வந்து என்ன பண்ணுவோம், குத்திக்கிட்டு போகும். ஏன்னா அதனுடைய பார்வை வெரி ஷார்ப். பைபிள கழுகை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். அப்போ அந்த கண் இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்ட உடனே கழுகு எதை பார்க்கனா, அங்க இருக்கிற நரிய பார்க்கும், அந்த பொம்மை நரிய பார்க்கும். அந்த நரிக்குள்ள இருக்கிற கண்ணில் இருக்கிற அந்த மாமிசத்தை பார்க்கும். வேகமாய் பறந்து போய் என்ன பண்ணுன்னா, அந்த கண்ணில் இருக்கிற மாமிசத்தை குத்தி எடுத்துரும். இப்படிதான் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கண்ணை கட்டி பட்டினி போட்டு வேட்டையாட கொண்டு போவாங்க. வேட்டையாட கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பனி பிரதேசம் நிறைய பார்த்துட்டாங்கன்னா, நரி அந்த பனி எப்படி இருக்குன்னா, அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு பனியாகவே இருக்கும். மறைவதற்கு எங்கேயும் இடம் இருக்காது. அதை கொஞ்சம் தூரம் நிறைய ஓட விட்டவனும் நிறைய ஓட ஆரம்பிக்கும். வெறும் பனியில் ஓடிட்டே இருக்கணும் அவர். அது கொஞ்சம் தூரம் ஓடுனதுக்கப்புறம் இந்த கழுகுடைய கண்ணை அவுத்து விடுவாங்க. கட்டை அவுத்து விட்டு கழுகை விட்ட உடனே கழுகு வேகமாய் பறந்து போய் என்ன பண்ணும், அந்த நரியுடைய கண்ணை பிடிங்கிடும். அதுக்கு பிறகு நரியால் ஓட அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பார், ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த உலகத்தின் அதிபதிக்கு இருக்கிற வல்லமை முதல்ல நம்முடைய மனசை குருடாக்குவான். குருடாக்குனதுக்கு பிறகு நம்ம இங்கே அங்கே ஓடுவோம், அதை இதை செய்வோம், கடன் மேலே கடன் வாங்குவோம், பல காரியங்களை செய்வோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் செய்வோம், தேவனை விட்டு விலக செய்கிற காரியங்களெல்லாம் செய்வோம். எல்லாம் செய்யறதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவன் நம்ம கண்ணை என்ன பண்ணுவான், பிடுங்கி எடுத்துருவான். இந்த பிரபஞ்சத்துடைய தேவனுடைய குணாசையை நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் தேடி சென்று குருடனுக்கு கண்ணு பார்வை கொடுக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள், நான் ஆண்டவரே என் பார்வை சரியில்லை, இல்லை என் கண்ணை தெளிவிங்க ஆண்டவரேன்னு சொன்னா கர்த்தர் தெளிவிக்கிற தேவன். ஆனா பிசாசு கண்ணை பிடுங்குகிறவன். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற முதல் கேரக்டர் தெரியுமா, அவன் இந்த உலகத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான், அவன் தான் ஆளுகை செய்கிறான். விளையாட்டு உலகத்தை அவன் தான் ஆளுகை செய்கிறான், சினிமா உலகத்தை அவன் தான் ஆளுகை செய்கிறான், அரசியல் உலகத்தை அவன் தான் ஆளுகை செய்கிறான், பிஸ்னஸ் வேர்ல்டு இல்லை வியாபார உலகத்தை அவன் தான் ஆளுகை செய்கிறான். இந்த உலகத்துல அவனுடைய ராஜ்யம் பரவி இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இதுல போய் சிக்கி கொண்டா பிசாசு முதல்ல அந்த உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, முதலாவது அவன் செய்கிற காரியம் என்ன, நம்முடைய கண்களை குருடாக்குகிறான். யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, வாசிங்க 12:31. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருதுப்பா, இந்த உலகத்தின் அதிபதி, இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதி இருக்கிறானே அவன் புறம்பே தள்ளப்படுவான். இந்த தள்ளப்படுவான் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன, எக்பெல்லோ என்கிற வார்த்தை. எக்பெல்லோ என்கிற வார்த்தை அது தள்ளப்படுறதல்ல, துரத்தப்படுவார். இயேசு வந்து அவனை தள்ள மாட்டாரு, என்ன பண்ணுவாரு, துரத்தி விட்டுருவாரு. நம்ம தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், வேடிக்கை பார்ப்போம். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா என்ன பண்றது இல்லை. ஆனா இயேசு அங்க தள்ளி வச்சுட்டு தூரம் வேடிக்கை பார்க்கறதுனால இல்லை, அவர் வந்தா துரத்தி விட்டுருவார் அவனை. நீங்க இந்த உலகத்தின் அதிபதி தள்ளி வச்சுக்குவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், வேண்டும் போது சேர்த்துக்குவோம். இல்லை சில பேர் உண்டியிலலாம் பழம் காசு சேர்க்குற பழக்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னா வைராகமாக சேர்ப்பாங்க. இதை டிசம்பர் 31ஆம் தேதி தான் உடைப்பேன் இந்த பெட்டியை,
இல்லை, அது முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். 3ஆம் மாதம் மார்ச் மாதம் முடியும் போதே ஒரு யோசனை வரும். இப்போ நமக்கு 2000 ரூபாய் தேவையா இருக்குது, இந்த 2000 ரூபாய் உண்டியில் இருக்கும் இல்லை, ஏன்னா காசு போடுறேன்னே வந்தானே, எனக்கு தெரியல எவ்வளோ அதில் போடுறேன்ட்டு. ஸோ உண்டியை உடச்சி எவ்வளோ இருக்கும், 2000 ரூபாய் இருக்கும். என்ன பண்ணுறது, டிசம்பர் 31 வானம் இல்லை, பிப்ரவரி 28 உடைச்சிடுறது. ஏன், அது கொஞ்சம் தூரம் தானே வச்சிருக்கிறோம். தேவன் தள்ளி வைக்கிறவரெல்லாம் துரத்தி விடுகிறார். பாவம் வருகிற போது நம்ம தள்ளி வைக்கக்கூடாது, அந்த பாவத்தை என்ன பண்ணுமா, துரத்தணும். இக்பெல்லோ அப்படின்னா துரத்தி விடணும் அவனை. ஆண்டவர் சொல்றாரு, இதோ அவன் இப்போதே துரத்தப்படுகிறான், தள்ளப்படுகிறான். தேவ ஜனமே, நீங்க நல்லா கவனிங்க. இந்த உலகத்துடைய அதிபதி அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறத பார்க்கணும். நீங்க அவனை சேர்த்துக்க கூடாது, துரத்தி விடணும், தள்ளி வைக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நெருங்கி வருது, பாவமான காரியமா இருந்தா அதை தள்ளி விட்டு, பவுல் இங்க எழுதுகிறார் இல்ல, எபிரேயர் எழுதுகிற போது, நெருக்கமாய் நெருக்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். ஆனா அது பவுலுடைய அறிவு. ஆனா இயேசுடைய அறிவு தள்ளி விடுதல் அல்ல. அங்க எக்பெல்லோ இல்ல, அங்க உபயோகப்பட்ட வார்த்தை வேற, கேஸ்டவே, துரத்தி விடுன்னு அர்த்தம். ஆனா இங்க வார்த்தை, கிரேக்க வார்த்தை எக்பெல்லோ, அவனுக்கு தூரம் துரத்தி விடு, திரும்பி அவன் கண்ணுக்கே வரக்கூடாது, பக்கத்துக்கே வரக்கூடாது. தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குதா, இருதயம் குருடாக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனை அறிந்தும் ரோமர் 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தையிலே வீணரானார்கள். அவருடைய உணர்வில்லாத இருதயம். நல்லா கவனிங்க தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் இருதயத்தை குருடாக்குகிறான், மனதை குருடாக்குகிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் விசுவாசிகளை எப்படியெல்லாம் கெடுக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிற பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையை குறித்து யோசுவாவுக்கு மோசே மூலமா கர்த்தர் பேசுகிறார். செய்ய கவனமா இருக்கும்படிக்கு திடமனதாயிரு, புத்திமானாய் நடந்து கொள். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நல்ல படிச்சு இவை எழுதியிருக்கிறதெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நடந்து கொள்வாய். நல்லா கவனிங்க, இந்த வேத பிரமாண புஸ்தகம், நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கணும். இந்த உலகத்தின் அதிபதி எதை உண்டாக்குறான் தெரியுமா? முதல்ல வேத வசனங்களை விட்டு நம்மை பிரிக்கிறான், வேத வசனங்களை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறான். வேத வசனமுடைய வாழ்க்கையில் இல்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிரும்னா இன்னைக்கு நீங்கள் நானும் உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். வேத பிரமாணம் அங்க சொல்லுவாங்க, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கும். எப்ப பிரியாம இருக்கும்? இருதயத்துல இருந்தா தான் வாயில வசனம் வரும். இன்னைக்கு இருதயத்துல வசனம் இல்லை. ஏன்னா அந்த இருதயத்தை இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி கூடாக்கி வைத்திருக்கிறான். உன் இருதயத்துல வசனம் இல்லாதனாலதான் இன்னைக்கு ஒரு போராட்டம் வருகிற போது உன்னால ஜெயிக்க முடியல, இல்ல ஒரு காரியம் வருகிற போது உன்னால மேற்கொள்ள முடியல, ஒரு பாவத்தை மேற்கொள்ள முடியல. ஏன்னா இருக்க வேண்டிய தேவனுடைய வசனம் இருக்க வேண்டிய அந்த இடத்தை பிசாசு என்ன பண்ண, பிரபஞ்சத்தின் அதிபதி குருடாக்கிட்டான், அதை பிளைண்ட் ஆக்கிட்டான். இந்த எறா, பிரான்ஸ், அந்த எறா வளர்க்குறத யாராவது பார்த்துருக்கிறீங்களா? தொட்டியில இந்த படகு பக்கத்துல மிக பெரிய எறா பண்ணைகள்லாம் இருக்குது. நான் காலேஜ் படிக்கும்போது எங்களை அந்த ஸ்டடி டூர் கூப்பிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எறா பண்ணையில் அந்த இறால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் வரும். அதை பெருசாக ஆக்கணும்னா, பெருசாக வளர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது வளர்ந்த அந்த தொட்டியில்
எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. அந்த தண்ணிக்குள்ள கரண்ட்டை பாய்ச்சுவாங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எறாவுடைய கண்கள் பிளைண்ட் ஆயிடும். அப்போ எறாவுடைய கண்ணு பிளைண்ட் ஆயிடுச்சுன்னா அதால எங்கேயும் என்ன பண்ண முடியாது, வேகமா போக முடியாது. அவ்வளவு பெரிய தொட்டியில அதனால வேகமா அங்க இங்கெல்லாம் ஓட முடியாது. அப்படியே என்ன பண்ணும், அந்த எறா அதே இடத்துல அப்படியே மூவ் ஆகி இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிட்டு அப்படியே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, அது சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும், கொழுத்து போகும். நம்மளும் அப்படிதான் வேலை செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தா என்ன ஆகும், ஒரு சுத்து ஒரு வாரத்திலேயே பெருகிடும். அப்புறம் போய் ஜிம்முக்கு போகணும். அப்புறம் டயட், அதுவும் இந்த நாளில் வாலிய பெண் பிள்ளைகளுக்கு என்ன ரொம்ப முக்கியமாக டயட். எதுக்கு எடுத்தாலும் டயட். ஒரு சமோசா சாப்பிடுங்கன்னா அதில் அந்த முனையை மட்டும் சாப்பிட்றதுனா இருக்கிற டயட், எல்லாம் டயட். இந்த பிரபஞ்சத்தோட அதிபதி மனசை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த பிரான்க்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அவருடைய கண்களை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து குருடாக்கின உடனே அதால் வேகமாக எங்கேயுமே ஓட முடியாது, அங்கேயே சுற்றி சுற்றி ஓடி வரும். அதனால என்ன ஆகுதுன்னா, அது போடுற அந்த தீனி சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கும், பெரிய இறாகும். இதெல்லாம் அந்த அவர்கள் செய்கிற காரியம். தேவஜனமே அதே விதமாக தான் இன்றைக்கு பிசாசை மேற்கொள்ள முடியாதபடி, இன்றைக்கு ஜெயிக்க முடியாதபடி ஒரு தோல்வி அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் வாழறோம்னா, நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கூடாக்கி வைத்திருக்கிறான். அதை தேவனுடைய ரகசியங்களை பார்க்க முடியாதபடியே வைத்திருக்கிறான். சங்கீதக்காரன் அதுதான் ஜெபம் பண்றான், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்க முடியும், என் கண்களை திறந்தரணும், அறிவை கொடுங்க ஆண்டவரே, நான் வேதத்தின் ரகசியங்களை அறிந்துக்கிறேன் சொல்ல. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், அறிவினால வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. மனக்கண்கள் திறக்கப்பட்டா மட்டும்தான் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் அவன் போராடி ஜெபிக்கிறான். தேவஜனமே முதலாவது தேவனுடைய வார்த்தையை விட்டு அவன் என்ன பண்றான், மக்களை பிரித்து இருக்கிறான். இருதயத்துல தேவனுடைய வசனம் இல்லாதபடி இல்ல, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. கீப் த காட்ஸ் வேர்ட் இன் ஹிஸ் ஹார்ட். தேவ வசனம் ஒரு வாலிபனுடைய வழியில இருந்த இருதயத்துல இருந்தா அவன் வழி விலைக்கு போக மாட்டான், தவறான காரியங்களை பார்க்க மாட்டான், ஆபாசமானதை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தகாத உறவுக்குள்ள போக மாட்டான். நல்லா கவனிங்க, தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை விட்டு பிசாசு அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். இரண்டாவது அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 1-2 முதல் அதிகாரம் முதல் சங்கீதம் 2வது வாசிக்கிறோம். இருந்து முதல்ல கர்த்தருடைய வேதத்துல பிரியம் வரணும். இந்த உலகத்தின் அதிபதி பிரியத்தை உண்டாக்க மாட்டான். ஏன்னா இவன் எடுத்து வாசிக்கிற போதே வசனம் எப்படி தெரியுமா வரும், யூதாஸ் 4 கொண்டு சேர்த்தார். அடுத்து வரும், செய்கிறதை சீக்கிரமாய் செய், இல்ல தாமதியாதே. அப்புறம் இவன் எங்க பயிர் படிப்பான்? ஏன் 4 சேர்த்தான்? எதுக்காக சேர்த்தான்? கொஞ்சம் உட்காந்து இவன் ஆராய்ச்சி பண்ணான்னா அது என்ன தவறுனால, அவன் எப்படிப்பட்ட இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் கண்ணை எப்படி 30 வெள்ளி காசுக்காக கூடாக்கலாங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணான்னா கண்டுபிடிப்பான். ஆனா நீ கண்டுபிடிக்க நேரம் இல்லை, வேதத்தை ஆராய்வதற்கு நேரம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கிறோமா? காலையில படிச்ச பைபிள்ல ஒரு வார்த்தை நம்ம அந்த நாள் முழுக்க தியானிக்க செய்கிறதா? இல்லை ஏதோ காலையில எழுந்தோம் படிச்சோம், இன்னைக்கு படிக்க வேண்டியதை படிச்சோம், ஒரு 5 அதிகாரம் படிச்சோம், வசனம் போட்டோம், இல்ல அப்படியே போயிடுறோமா? அன்னைக்கு படித்த 5 அதிகாரத்துல இருந்து எந்த வார்த்தை உன்னை உணர்த்தினது? இல்ல எந்த வார்த்தையில நீ உணர்த்தப்பட்ட, எந்த வார்த்தை உனக்கு பிரயோஜனமா இருந்தது? அது நாள் முழுவதும் உன்னுடைய தியானமா இருக்கணும். ஆனா பிசாசு அதை தியானமா இருக்காதபடி என்ன பண்றான், கண்களை குருடாக்கி வைத்திருக்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் அதிபதியுடைய வேலை இது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். எண்ணத்தை உண்போம், உங்கள் ஜீவனுக்காக இயேசு சொல்றார் சீஷர்களை பார்த்து, எப்பா எண்ணத்தை உண்போன்னு ஜீவனுக்காக கவலைப்படாதீங்க, போஷிக்கிறவர் நான். எண்ணத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாதீங்க. ஏன்? உன் சரீரத்தை குறித்து, உன் சரீரத்துடைய மானத்தை காப்பதற்கு கர்த்தர் உடையை கொடுக்க வல்லவர். அதனால எதை பற்றியும் கவலைப்படாத, இல்லை. ஆனா இன்னைக்கு கவலை ஒரு பாவம். பிசாசு இந்த உலகத்துக்குரிய இந்த பிரபஞ்ச அதிபதி சொல்றாரு, சகல கவலைகளை கொண்டு பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள்.
விதையை குறித்து ஓமைகளை சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுவார். இந்த ரோடு ஓரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், முள்ளிலே விதைக்கப்பட்ட விதைகள், அது என்ன ஆகுமா? ஏன் பலன் கொடுக்கலன்னா, பிரபஞ்சத்துக்குரிய கவலை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறான்னு சொன்னல, அவன் என்ன பண்ணுவான்? கவலையை கொண்டு வருவான். ஒரு அம்மாவுடைய தோட்டம் ஒரு வெளிநாட்டுல, அமெரிக்கா தேசத்துல அந்த அம்மா உருளைக்கிழங்கு விளைச்சல் பண்ணிச்சான். அமோக விளைச்சல் அந்த வருஷத்துல, நிறைய விளைச்சல். அதை வாங்க வந்தவங்கெல்லாம், நீங்க அந்த உருளைக்கிழங்கு விளைச்சல பார்த்தீங்கன்னா, அந்த மெஷின் அறுவடை பண்ணி ஒரு மெஷின்ல போடும். அதுல என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் நீங்க யூடியூப்லயே பார்க்கலாம். அந்த உருளைக்கிழங்கு பிரிக்கிறதுன்னு ஒரு மெஷின் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா தான் அதெல்லாம் ஒரு ஓரமா தள்ளும். அதெல்லாம் தான் இந்த பெரிய பெரிய இந்த சிப்ஸ், லேஸ் சிப்ஸ் வருது தெரியுமா? அவனுடைய உருளைக்கிழங்கு அந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைஸாகவே இருக்கும். ஏன்னா அவன் கம்பெனியில் அவன் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவான். இந்த வருஷம் உருளைக்கிழங்குல எனக்கு இத்தனை உருளைக்கிழங்கு வேணும், இத்தனை டன் உருளைக்கிழங்கு வேணும். அவன் வந்து அப்படியே வாங்கி போயிட மாட்டான், அவன் அங்கே பிரிப்பான். அந்த மெஷின் பிரித்து அந்த குறிப்பிட்ட சைஸுக்கு வர்ற இந்த பெரிய பெரிய கோயில்லாம் காசெல்லாம் உண்டியில் போடுறாங்க. எப்படி என்றாங்க தெரியுமா அவங்களுக்கு? எப்படி எண்ணுவாங்க தெரியுமா? மெஷின் இருக்கும், ஜல்லடை மாதிரி இருக்கும். அதில் 10 பைசா உழுற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும், 1 ரூபா உழுற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும், 20 ரூபா விழுகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். அதை போட்டு குழுக்குனா 10 ரூபாய்லாம் கரெக்டாக 10 ரூபாயில விழும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் அது என்ன ஆகும்? செட் ஆகும். அது மாதிரி தான் உருளைக்கிழங்கு இப்படி தான் பிரித்து எடுத்து கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் கம்பெனிக்காரன். பிரிச்சுக்கிட்டே சொல்கிறானா, என்னம்மா இந்த வருஷம் எல்லா உருளைக்கிழங்கும் அருமையாக வந்திருக்கு, பெருசு பெருசாக வந்திருக்குது. அந்த அம்மா போய் கவலையாக சேரில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னம்மா கவலை? நல்ல விளைச்சல், எல்லாத்தையும் நாங்களும் எடுத்துக்கிறோம், தள்ளுபடியே இல்லையே உனக்கு, கெட்டு போனதே இல்லை, சின்ன சைஸே இல்லையே. அந்த அம்மா சொல்லிச்சான், அதெல்லாம் கரெக்ட் தான்யா, சின்னதாக கொஞ்சம் வந்தால் தானே என் பண்ணிக்கு உருளைக்கிழங்கை போட முடியும். என்ன கவலை? ஏன் 10 உருளைக்கிழங்கு பெருசாக தான் எடுத்து போனேன், எல்லா உருளைக்கிழங்கும் பெருசாக வந்துச்சு அந்த அம்மா கவலை. ஏன்னா சின்னதாக வந்தா எதுக்கு போடலாமா? இதுதான் மனுஷனுடைய கவலை. தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை செய்திருப்பாரு, நம்ம வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்திருப்பாங்க. ஆனா அதை பார்க்காதபடி இந்த குட்டி உருளைக்கிழங்காக நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுறோம். ஐயோ, ஒரு குட்டி உருளைக்கிழங்கு கூட வளரலையே, அது கவலை. தேவஜனம் நல்ல கவனி. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான். ஒரு அம்மா ரொம்ப கவலைப்பட்டு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிச்சான், என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியல, இல்ல எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருவான்னு தெரியல, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும், இல்ல நல்லவனா இருக்கணும். நம்ம வயசு அடுத்த சண்டே தான் பாஸ்டர் என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போறேன். எப்போ? அடுத்த சண்டே தான். அடுத்த சண்டே சாயந்தரம் தான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போறேன். ஆனா என்ன கவலை? தேவஜனம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களை என்னை கவலைப்படாதவராய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன உருளைக்கிழங்கா கவலைப்படக்கூடாது. இது யாருடைய வேலை தெரியுமா? பிசாசுடைய வேலை. கவலை என்பது ஒரு பாவம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது, நான் ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. இல்ல, அந்தந்த நாளுக்கு அந்த நாளுக்குரிய பாடுகள் போதும். தேவன் ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நாளுக்கு அது போதும். ஆண்டவர் மொத்தமா சேர்த்து வைத்து கொடுக்கறது இல்லை. அப்போ இதெல்லாம் சேர்த்து வைத்து கொடுக்குற மாதிரி பெரிய கவலைகளை உண்டாக்கி பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுல பாதி பேர் தலை நரைச்சு போகுது. என்னடான்னு கேட்டா, அவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்யறான், 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டேன், 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டேன், மாசம் 2 லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டணும், இல்ல எனக்கு சம்பளம் 4 லட்சம். இப்ப கம்பெனியில் கூப்பிட்டு சொல்றாங்க, உனக்கு இனிமேல் சம்பளம் 4 லட்சம் இல்லை 2 லட்சம் தான் சொல்றாங்க, நான் எப்படி வாழுவேன்? அவனுக்கு கவலை வந்து என்ன ஆகுது? கவலைப்பட்டு பட்டு பட்டு வசனம் ஆகாது. நீ கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, உன் தலையில இருக்கிற மயிரையும் கருப்பாவும் வெள்ளையாவும் கருப்பா மாற்ற முடியாது. தேவஜனமே, அடுத்து இந்த உலகத்தோட பிரபஞ்சத்து அதிபதி அடுத்து எழுதுமா கொடுக்குறான். முதல்ல வேத வாக்கியங்கள் நம்ம விட்டு எடுத்து கொடுக்குறான், 2வது கவலைகளை கொடுக்குறான். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 14:31. அடுத்தது சந்தேகம். இந்த உலகத்தின் அதிபதி சந்தேகத்தை கொடுக்கிறான். இல்ல, அழைத்தவர் ஆண்டவர். பேதுருவே, அவன் வந்தது, அவன்
தண்ணி மேல வரல. இயேசு வா என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை மேல பேதுரு நடந்தான். ஆனா அதே பேதுரு இயற்கைகள் தங்களுக்கு எதிராக இருக்கிறத பார்க்கிற பொழுது, காற்றையும் புயலையும் பார்த்து கடலையும் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே நோக்கி பார்க்க வேண்டிய ஆண்டவரை விட்டு விட்டு சந்தேகப்படுகிறான். ஆண்டவர் சொன்ன அடுத்த காரியம், அற்ப விசுவாசியே எவ்வளவு நேரம் சந்தேகப்பட்டிருப்பான் இல்ல? ஆதியாகமம் 3:1 நீங்க வாசிங்கன்னா அந்த கனியை குறித்து வாசிக்கிறோம். அது இன்பமா இருக்கும் எல்லாம் சொல்ல. பிசாசு வந்து சகல கதிர நீ சாப்பிடலான்னு சொன்னாரா, கர்த்தர் இதை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை யாருக்கு எழுப்புறான்? ஏவாளுக்கு எழுப்புறான். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசி இருப்பாங்க. ஆமா தானே? அந்த மரத்தை காட்டி இந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா, அதை நீ சாப்பிட்டா தேவர் போல இருப்பா அப்படிலாம் சொன்ன உடனே அவ பாக்குறா அது இன்பமா இருக்குது, பார்வைக்கு இனிமையா இருக்குது, ருசிப்புக்கு நல்லதுன்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகப்படுறான். ஸோ இட் வில் டேக் 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கலாம். ஆனா பேதுருவுடைய சந்தேகம் எப்படி ஆண்டவர் எவ்வளவு குயிக்கா கண்டுபிடிச்சா பாருங்க. அவன் இப்படி திரும்பி தான் பார்க்கறான். திரும்பி பார்த்தோடனே ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? தேவஜனமே, அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட ஆண்டோடைய வார்த்தையை குறித்தோ ஆண்டவரை குறித்தோ நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்க பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். இல்ல, சந்தேகத்தை கொண்டு வருகிறான். அப்ப அடுத்து இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னா சந்தேகத்தை கொண்டு வருகிறான். எதிர் மேல் தெரியுமா சந்தேகம்? ஏவாளுக்கு கொண்டு வந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேலேயே சந்தேகம். உங்களுக்கு ஆண்டவர் உன்னை சொல்லுகிறார், இதை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த நாள் வரைக்கும் காத்திருப்பதற்கு பதில் சந்தேகப்படுறீங்க. ஆண்டவர் இது ஒன்றும் நடக்கலையே, நம்ம காரியம் நினைச்ச காரியம் நடக்கலையே, ஆண்டவர் உண்மையிலேயே சொன்னதானா, இல்ல இது உண்மையான ஆண்டவர் நமக்கு சொன்னாரா, இல்ல ஒரு ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு கூட்டத்துல நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய கூட்டங்களுக்கு போவோம். அந்த கூட்டங்கள்ல இங்க தாம்பரம் இந்த நேஷனல் தியேட்டருக்கு எதிராக தான் குட் ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூல்ல தான் அந்த கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டங்களுக்கு ஒரு 200-300 பேர் வருவாங்க. நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. கடைசி வரிசையில நானும் அக்காவும் உட்காந்துருக்கிறோம். அக்காவுடைய அத்தையும் உட்காந்துருந்தோம். அக்காவோட 2 அத்தைகளும் 4 பேரும் உட்காந்துருந்தோம். அன்னைக்கு பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர் திடீர்னு பிரசங்கம் பண்ணிட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த கடைசி வரிசையில கட்டம் போட்டு ஒரு சட்டை போட்டு உட்காந்து வரீங்களே சகோதரனே, அவர் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் தெரியாது. அவர் கரெக்டாக சொன்னார் பாருங்க. கட்டம் போட்டு உட்காந்து சட்டை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, நீங்க அரசாங்கத்துல வேலை செய்யறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அப்போ யாத்ரா 34ஆம் அதிகாரத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இதோ உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வேன், பலத்த காரியங்கள், உன்னை கண்டு ஜனங்கள் நடுங்குவார்கள் சொல்லி அதெல்லாம் வசனத்தை பற்றி பயமா இருக்கும். வாக்குறுத்தம் கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்தார். நான் நினைச்சேன் இவர் ஏதோ சும்மா, ஏன்னா கடைசி வரிசையில் உட்காந்து வர கட்டம் போட்ட சட்ட ஆள் நான் தான். அப்படி சரி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஆயிடுச்சு. ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம பாஸ்ட் சர்ச்சில் உட்காந்து வரோம். ஜாஷுவா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிரசங்கம் பண்ணிட்டு திடீர்னு நிறுத்திட்டு அவர் என்ன பிரதர் கோகுன்னு தான் கூப்பிடுவார். பிரதர் கோகு, எத்தனை நாளைக்கு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போவீங்க, ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய இங்கே வரணும் அப்படின்னாரு. செய்தி நடுலையே இதை ஒரு சொல்கிறான்னு நினச்சேன். ஆனால் தேவனுடைய அழைப்புகள் மாறாதது. அல்லேலூயா. சந்தேகப்படக்கூடாது. தேவ ஜனங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் மேலே எந்த விதத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தின் அதிபதிக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு ஒன்று செய்வார்னு சொன்னார்னா நிச்சயமாய் செய்வார், கண்டிப்பா அதை செய்வார். அடுத்த ஒரு வசந்த வாசங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நிலையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நல்லா கவனிங்க தேவஜனமே. அடுத்தது பிசாசு இரு மனசை கொடுக்கிறான். காற்றால் அடைபடுகிற அலையை போல இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இது எப்படி போனா இப்படி ஆகும், இல்ல அப்படியே ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கும். வேதம் சொல்லுகிறது இல்ல, அன்ஸ்டேபிள் மேன், நிலையற்றவன்.
அவன் கர்த்தரிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவன் இரு மனம் உள்ளவன் என்று சொல்ல பார்க்கிறோம். ஒரு மனம் ஆண்டவர் பக்கம் நிற்கும், இன்னொரு பக்கம் உலகத்துக்கும் இருக்கும். இரு மனம் உள்ள வாழ்க்கை. தேவஜன் நல்லா கவனிங்க. ஆண்டு பையங்க எப்பவுமே டபுள் மைண்டா இருக்க. சில பேர் சில வேலை சொன்னீங்கன்னா செய்யலாமா வேணாவா ரொம்ப யோசிப்போம். எனக்கு இந்த ரொம்ப யோசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கும்போது ரெவ்யூ பார்ப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? கீழே போய் 3 ஸ்டார் ரெவ்யூவா, 5 ஸ்டார் ரெவ்யூவா, 6 ஸ்டார் ரெவ்யூவா, இவன் ரெவ்யூலாம் பார்த்து கடைசியாக வாங்கவே மாட்டான். டபுள் மைண்டை கொடுப்பான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். ம் 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 அவர் இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அங்கே பேர் எழுதுகிறார், எபிரேயர் ஆக்கி எழுதியோன் ஆத்துமாவிலே இளைப்பான். இந்த உலகத்தின் அதிபதி நம்ம ஆத்மாவில் சோர்ந்து போக செய்வான். நல்லா கவனிங்க. கடுமையா உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கு வர்ற டயர்டை காட்டிலும் இந்த மென்டலி டயர்ட் ரொம்ப அதிகம். வீட்டுக்கு போய் ரொம்ப டயர்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. உடனே அப்படியே நம்ம படுத்தணும் போல தோணும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும், அப்படியே பாடி உடம்புலாம் ரொம்ப டயர்டான மாதிரியே இருக்கும். ஒன்றும் வெட்டி முறிச்சிருக்க மாட்டோம். ஆனா உடம்பு என்ன பண்ணும்? ஏன்னா இது மென்டல் வீக்னஸ். நல்லா கவனிங்க. பிசாசு ஆத்துமாவில என்ன பண்ணுவானா? இழப்பை கொடுப்பானா. நல்லா வருவோம், நல்லா கிறிஸ்துக்குள்ள பலப்படுவோம், சத்தியத்தை கேட்போம், வசனங்களை கேட்போம், ஆண்டவருக்குள்ள நல்லா ஜெபம் பண்ணுவோம், அநேக நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்போம், அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவோம், பார்க்கறவங்களுக்குலாம் நம்ம சாட்சியை சொல்லுவோம். ஆனா பிசாசும் ஆத்மாவில ஒரு இழப்பை கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சின்ன நஷ்டத்தை உனக்கிட்ட கொடுத்துட்டான், ஏதோ ஒரு காரியத்தை உன் இழப்புல கொடுத்துட்டான். அண்ணன் தம்பி சொத்துல ஒரு அடி இப்ப இந்த பக்கம் காம்பவுண்ட போட்டான்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆயிடும்? ஆத்மாவில இழைப்பு வந்துடும். ஐயோ, ஒரு அடி போட்டானே, ஒரு அடி உள்ள வந்துட்டானே, அதோட இவர் வேத வாசிப்பு குறைஞ்சிரும், ஜபம் குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சிரும். ஆத்மாவுல மட்டும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்னைக்கும் இழைப்பு வராதபடி பார்த்துக்கணும். அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். மாம்சம் பலகீனமானது, ஆவிய உற்சாகமானது. ஆத்மா உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வேதத்தை வாசிக்கிறது அநேக நேரத்தை கொடுக்கணும், வேதத்தை படிப்பதற்கு நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நேரத்தை கொடுக்கணும். இல்ல அசதியாய் ஊழியம் செய்யாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம், எரேமியால வாசிக்கிறோம். அசதியாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆத்மாவில் அசதி வரக்கூடாது. அது என்ன பலகீனமானாலும் எழுந்து நிற்கணும். தேவஜனமே, இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி அடுத்து பலகீனங்களை கொண்டு வருவான். ஆத்மாவில பலகீனங்களை கொண்டு வருவான். ஆலயத்துக்கு வர முடியாதபடி பலகீனங்களை கொண்டு வருவான். தேவனை தேட முடியாதபடி பலகீனங்களை கொண்டு வருவான். 2 தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ம் 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 உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அடுத்து தெரியுமா? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சஞ்சலம் கலக்கம் இல்ல, எது நடந்தாலும் உடனே ஒரு சஞ்சலம் வந்துருத பார்க்கணும், ஒரு கலக்கம் வந்து இது நடக்குமா, இந்த காரியம் எப்படி முடியும்? தேவஜனமே, போவாசை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ரூத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்ன உடனே நவோமி செய்கிறதை என்ன செய்ய சொன்னாலும் ரூத் அதை செய்த உடனே நவோமி சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்யாமல் விட மாட்டான். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை போவாஸ் என்ன பண்ணுவான்? செய்து முடிப்பான். ஒரு மனுஷனே இந்த உலகத்துல ஒரு காரியத்தை ஆரம்பித்தா செய்து முடிக்கணுங்கிற அந்த நிச்சயம் இருக்கிற போது, சர்வ வல்லமுள்ள நாடியாய் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எண்ணம் என்ன? எனக்கு அவர் குறித்ததை செய்து முடிப்பார், நிறைவேற்ற அவர் வல்லவர். கலங்கப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துடைய அதிபதி கொண்டு வருகிற காரியம். அதான் நான் சொல்ல வரேன். இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். அவன் மனதை குருடாக்குகிறான், வேத வசனங்களை பார்க்க முடியாதபடி செய்கிறான், வேதத்தின் ரகசியங்களை அறிய முடியாதபடி மனதை குருடாக்குகிறான். இல்ல, அடுத்தது அவன் கவலைகளை கொண்டு வருகிறான், உலகத்தின் கவலைகளை கொண்டு வருகிறான், அடுத்து சந்தேகங்களை கொண்டு வருகிறான், அற்ப சந்தேகத்தை கொண்டு வரான், ஒண்ணும் இல்லாத சின்ன சந்தேகத்தை கொண்டு வருகிறான். அடுத்தது அவன் ஆண்டோடைய பிள்ளைகள் நிலையாய் நிற்காதபடி இரு மனதை கொடுத்து நிலையற்றலாய் மாற்றுகிறான். அடுத்து நம்ம பார்த்தோம், ஆத்மாவிலே
ஒரு டயர்டை கொண்டு வர்றான். ஆத்மாவிலே ஒரு இளைப்பை கொண்டு வர. இளைப்பாறுதல் இல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆத்மாவிலே இளைப்பாறுதல் இருக்கும். எப்படி இருக்கும்? எது நடந்தாலும் பரவாயில்லப்பா, என் ஆத்மாவில சந்தோஷம். சில காரியங்கள் செய்கிற போது சொல்லுவோம் தெரியுமா, மற்றவங்க சொல்லுவான் நான் ஏன் நீ இப்படி பண்ணிட்ட, ஆனா எனக்கு என்ன இருக்கும்? நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன் ஆத்மாவை நான் இதை செய்தேன்? இல்ல, நம்ம ஆத்மாக்களை இழைப்பை யாத்திரமா கொண்டு வருவான்? இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி கொண்டு வருவான். சின்ன விஷயமா சோர்ந்து போய் அப்படியே போய் மூலையில உட்கார வச்சிருவான். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கழுகுகளை போல சட்டையில் அடித்து மறுபடியும் எழுந்து பறக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகள். ஏன்னா ஆத்மாவில் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அடுத்தது பார்த்தோம், மென்டல் டிஸ்டர்பன்ஸ், இல்ல கலங்கம், சஞ்சலம். எதுக்கத்தாலும் சஞ்சலப்படுறது இல்ல, கலங்குறது. தேவ ஜனமே, இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குரிய அதிபதியுடைய வேலை. நீங்கள் நானும் அவனை ஜெயிக்கணும். அவன் கண்ணை குருடாக்குவான், அது அவனுக்கு நம்ம எஸ்கேப் ஆகணும். ரெண்டாவது பிரபஞ்சம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ரெண்டாவது பிரபஞ்சம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்க. ம் 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 அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் அறைய மாட்டார்களே. இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஞானம். அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தெரியுமா? முதல்ல ஒரு தேவன் இருக்கிறான். அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஒரு ஞானம், ஒரு விஸ்டம் இருக்குது. அந்த விஸ்டம் என்ன? இயேசு சொன்னதுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக நின்றார்கள், கொண்டு போய் சிலுவையில அறைந்தார்கள். அதாங்க பாக்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு அவரை அறிந்திருந்தார்களானால் அவர் சிலுவையில அறிந்திருக்க மாட்டார்களே. பிரபஞ்சத்து பிரபுக்கள், இந்த பிரபஞ்சத்து அதிபதிக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஒரு ஞானம் இருக்குது. இன்னைக்கு உலக ஞானம். நம்முடைய பிள்ளைகளை உலக ஞானத்துல வளர்க்கறதுக்கு என்னென்னமோ படிக்க வைக்கிறோம். அபகஸ் சொல்லித்தரோம், இல்ல மேக்ஸ் என்னென்ன காரியங்கள் சொல்லித்தரோம். என்னென்ன இருக்குது எல்லாவற்றிலும் 1வது படிக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு என்னன்னா முதல்ல நல்ல ஸ்கூல் பார்க்கணும். நான் ஆண்டோட பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்ல காஸ்ட்லி ஸ்கூல்ல இனி வர்ற பிள்ளைகள் சொல்றேன், படிக்கிற பிள்ளைகளை விட்டுருங்க, இல்ல படிச்ச பிள்ளைகளை விட்டுருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க. உண்மை. ஏன் நான் பாக்குறேன், எங்க ஆபீஸ்ல சில பேர் பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, பெரிய ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஆனா கடைசியா பார்த்தா அவனும் ஷோரூம்ல தான் வேலை செய்யறான், கார் ஷோரூம்ல வேலை செய்யறான். கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவனும் கார் ஷோரூம்ல தான் வேலை செய்யறான். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்பதான் கண்டுபிடிச்சேன், வேலையை கொடுக்கிறவர் கர்த்தர், சகல ஞானத்தில் நிரப்புகிறவர் கர்த்தர். அப்ப பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தை சொல்லிக் கொடுங்க, பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. கபடி விளையாட்டு கத்தரணும், கிரிக்கெட்டு கத்தரணும், காலையில் கிரிக்கெட் பேட்டு, சாயந்தரம் டென்னிஸ் பேட்டு, இல்லை இதெல்லாம் கவனிங்க. தேவ ஜனங்க, இன்னைக்கு தேவ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் அவசியம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஊன் ஞானம் வரட்டும், கர்த்தருடைய ஞானம் வரட்டும். இல்லை அவரே நமக்கு ஞானமானார். தேவ ஜனங்க, உலக ஞானம் போய் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்காது. நான் உண்மையாக சொல்றேன், பிரயோஜனம் இல்லாத படிப்பு. இல்லை நார்மல் ஸ்கூல்ல படிக்க வைங்க. வேணா நீங்க டியூஷன் அனுப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அங்க செலவு பண்ற காசுல ஒரு 10ல் 1 பங்கு செலவு பண்ணி ஒரு டியூஷன் சொல்லி கொடுங்க. சாதாரண ஸ்கூல்ல படிச்சாலும் நல்ல படிப்பு வருது. சும்மானாலும் இன்னைக்கு இந்த உலகம் இதுல படிச்சாதான் பெரிய வேலை. இன்னைக்கு எத்தனை பேர் ஐடி கம்பெனில படிச்சவங்கலாம் பெரிய பெரிய ஸ்கூலுக்கு படிச்சவங்க கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தினுடைய ஞானம் அது. இந்த பிரபஞ்சத்து பிரபு, அவனுக்கு ஞானம் இருக்குது. இன்னைக்கு நம்ம உலகத்தின் ஞானத்தை தான் நிறைய காரியங்கள் செய்ய பார்க்கிறோம். உலகத்தின் ஞானம் இருக்கிறதுனால பல பாவங்களை மறைக்க பார்க்கிறோம், பல காரியங்களை மீற பார்க்கிறோம். நான் செஞ்சிருவேன். தேவஜனமே, உலகத்தின் ஞானம் ஒன்றுக்கு உதவாது சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எபிரேயர்ல வாசிக்கிற போது என்ன வாசிக்கிறோம்? மன்னிக்கிறோம், யாக்கோபுல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிக்கிற போது வாசிக்க வேண்டாம். பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமோ அது முதலாவது சுத்தம் உள்ளது. இல்ல, அது சுத்தமுள்ள ஞானம். ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் சுத்தம் உள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி கொடுக்கிற ஞானம் அதிலே வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம் கொஞ்சம் வேகமா. இல்ல, அதுக்கு மேல இந்த உலகத்தின் ஞானம் ஒண்ணு வருமே, பின்னாடி வருதோ? அதாம்மா, இப்படிப்பட்ட ஞானம்
லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கும் பேய்த்தனத்துக்கும் அடுத்தமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. நல்ல கவனிங்க, இதான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி கொடுக்கிற ஞானம். கலகம் நல்ல வேதம் சொல்லுகிறது. இல்ல கோல் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். உலக ஞானம். ஒருத்தன் நல்லா இருக்குன்னா இன்னொருத்தன் என்ன பண்றான், எதையாவது அவனை பத்தி சொல்லி பிரிச்சிடுறான். பதவி உயர்வு வேணும்னா என்ன பண்றான், அவனை பத்தி ஒரு தவறான ரிமார்க்ஸை கொடுத்துடுறான். இது உலகத்தின் ஞானம். தேவஜனம் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குதான்னு சொல்லி பவுல் இதை எழுதுகிறார். யாக்கோபு எழுதுகிறார் தெரியுமா? வைராக்கியம், விரோதம், கலகம், சகல துர்ச்செய்கைகள், இதெல்லாம் ஜென்ம சுவாபமும் பேய்த்தனத்துக்கும் அடுத்தது. இதெல்லாம் பறந்து வருது ஞானம் அல்ல. இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் ஞானம், இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு இருக்கிற ஞானம். அவன் தான் என்ன பண்ணுவான், ஜென்ம சுவாபம். இன்னைக்கு உங்ககிட்ட ஜென்ம சுவாபம் இருந்தா இன்னும் நீங்க பரலோகத்து ஞானத்தை தரலன்னு அவசியம். சில பேர் ஜென்ம சுவாபம் போவாது, எல்லாம் ஆவிக்குரியவனா இருப்பான், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வான். ஆனா தனக்குன்னு வரும்போது ஜென்மம் தளர்த்து வைப்போம். நான் யார் தெரியுமா? இல்லை, ஜென்ம சுவாபம் அது பேய்த்தனத்துக்கு உரியது. அது பேயின்னு சொல்லி வேதம் சொல்கிறத பார்ப்போம். அப்போ இன்றைக்கு ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஞானம் இருக்குது, ஒன் விஸ்டம். இந்த ஞானம் என்னைக்கே சேரக்கூடாது. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், வாசிக்க பார்க்கலாம், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இல்ல இறக்கம், நற்கனி. ஆண்டவர் வருகிற போது நல்ல கனிகளை தான் தேடுவாரை தவிர வரங்களை தேட மாட்டார். வரங்களை காட்டிலும் நல்ல கனிகள் மிக மிக அவசியம். கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். அப்ப கனி இல்லாத வாழ்க்கை ஏன் இருக்குதுன்னா, அந்த தோட்டத்துக்கு அதிபதி யாரா இருக்கிறான்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு அதிபதியா இருந்தா அந்த தோட்டம் எப்படி இருக்குமா, இந்த சாலமன் நியாயம் உணர்த்தப்பட்ட சொல்றாரு, அது பூத்து குலுங்கும், நற்வாசனை வீசக்கூடிய தோட்டமாய் மாறும். அப்ப ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானம் நமக்கு தேவையில்லாத ஞானம். நமக்கு வருகிற ஞானமும் பறக்குன்னு வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரே பரலோகத்துக்குரிய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்ம ஒரு வேலை செய்ய போனாலும் நாம கூட, ஆண்டவரே நான் செய்ய போறேன், எனக்கு நாளுக்கு எனக்கு இந்த அட்வைஸ், இந்த ஆலோசனை எங்கிருந்து வரணும்னா பரத்துல இருந்து வரணும். அவர் தான் ஆலோசனை கர்த்தர். இஸ் எ கவுன்சில் ஆஃப் காட். இன்னைக்கு உலக ஞானம் இல்ல, உலக ஞானம் சொல்லும் இல்ல இந்த டாக்டரை பார்த்தா அவனுக்கு சுகமாகும், அந்த டாக்டரை பார்த்தா சுகமாகும், இந்த வியாதிக்கு அவர்கிட்ட போ. நீ யாருக்கிட்ட போனாலும் முதல்ல கர்த்தர்கிட்ட போனீங்கன்னா அது உனக்கு சரியாகாது. நல்லா கவனிங்க தேவஜனம். இன்னைக்கு ரெண்டாவது காரியம், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு ஒரு ஞானம். மூன்றாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். மூன்றாவது, இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன குணாதிசயம் தெரியுமா? வேஷம். முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ராஜா இருக்கிறான், அவன் என்னெல்லாம் செய்வான்னு பார்த்தோம். அடுத்த பிரபஞ்சத்துக்கு ஞானம் இருக்குது, உலக ஞானம். உலக ஞானி, ஆவிக்குரிய ஞானி, இல்லை உலக ஞானம். மூணாவது பார்க்குறோம், இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது, பிரபஞ்சத்துக்கு வேஷம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிக்கிற போது வாசிக்க வேண்டாம், சவுல் அங்கே எல்லாம் தன் தேசத்துல இருந்த அஞ்சனம் பார்க்கிற எல்லாரையும் கொண்டு போட்டான், துரத்தி விட்டுட்டான் இல்லை. ஆனா ஒரு நாள் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்த உடனே அவன் என்ன தெரியுமா பண்றான், அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீ இருக்கிறான்னு கேட்டு விசாரிச்சு போறான். போன உடனே இவன் சவுல்னு கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் தெரியுமா, வேஷம் மாறி போகிறான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு எங்க தெரியுமா வேஷம், நமக்கு ஒரு காரியம் ஆகணும் வேஷம் போடுறோம். நல்லா கவனிங்க. அன்னைக்கு சவுல் எப்படி தனக்கு ஒரு காரியம் ஆகணும் இல்ல, ஏன்னா ஊரிமீனாவது தும்மிலாவது கர்த்தர் வார்த்தையை கொடுக்கவே இல்லை, தீர்க்கதரிசிகள் மூலமா அவன் பேசவே இல்லை, அவன் முழுவதுமாய் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டிருந்தான். God rejected Saul. அவன் முழுவதுமாய் நிராகரிக்கப்பட்டு விட்டார்.
நல்லா கவனிங்க. நீங்க வேஷம் போட்டு எதையாவது இல்ல இப்படி மாத்தி செய்யலாம், இல்ல பரிசுத்த வேஷம் போடலாம், இல்ல இப்படி போடலாம் அப்படி போடலாம் செய்தீங்கன்னா கர்த்தர் உன்னை புறந்தள்ளி இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி தான் உனக்கு என்ன சொல்லி தரான்? ஒரு வேஷம் போட்டுக்கோ. அவங்க ஒரு வேஷத்தை போட்டுக்கிறான். வேஷத்தை போட்டு போய் கேட்கறான். அவன் என்ன நினைச்சு போறான் தெரியுமா? சாமுவேல் வரமாட்டான்னு நினைச்சு போறான். ஆனா அங்கே ஒரு ஆவி வருது. எல்லாம் கவனிங்க. நீ இப்போ வேஷம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்ல, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் வாரிக்கொள்வான் என்று அறிய. வேஷமாகவே மனுஷன் தெரியுறான். இன்னைக்கு ஆண்டு பிள்ளைகள் வேஷமா தெரியக்கூடாது. என் லைஃப் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆண்டு பிள்ளைகள் வாழ்க்கை வெளியரங்கமா இருக்கும். வேஷம் போடக்கூடாது. இடத்துக்கு ஏற்ற வேஷம், ஆளுக்கு ஏற்ற வேஷம், பேச்சில வேஷம், இருதயத்துல வேஷம், இருதயத்துள்ள ஒண்ணு நினைக்கிறது ஆனா வாயில ஒண்ணு சொல்றது இல்ல. தேவ ஜனமே இதெல்லாம் வேஷம். இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிக்குரிய குணாதிசயம். வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிங்க. பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. போதும், இந்த வசனத்தை நிறைய வாசிக்க வேணாம். ஏன்னா நிறைய காரியங்கள் நமக்கு நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்தானோட சிநேகிதம் இல்ல. நல்லா கவனிங்க. உலகத்தோட இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல இணைக்கப்படுறத பார்க்கிறோம், அந்நிய முகத்துல பிணைக்கப்படுறத பார்க்கிறோம். இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு அந்நிய முகம் நல்லா இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை அந்நிய முகம் இன்னைக்கு பார்க்க நல்லா இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், தேவ ஜனமே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்நிய முகத்துல பிசாசு அந்நிய முகத்துல நினைக்கப்படுவதை குறித்து நல்லா காட்டுவான். எந்த நாளே ஆண்டோட பிள்ளைங்க அந்நிய முகத்துல மாட்டிக்காது. பழைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன் இல்ல, பிரபஞ்சத்துல மாட்டிக்காது. அதான் அங்க பார்க்கிறோம். ஏன்னா அவன் யார் தெரியுமா? வேஷம் போடுகிறவன். சங்கீதம் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் வேஷத்தை இகழ்கிறது. நீ வேஷம் போட்டேன்னா தேவன் பார்த்து காரி துப்புவாராம். நல்லா கவனிங்க. தேவனுக்கு முன்னாடி இந்த வேஷம் போறோம்னா அது இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி நமக்குள்ள இருக்கிறதுனால எப்படியாவது ஆண்டவரை ஏமாத்தப்பான், வேஷம் போடப்பாங்க. மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். ஆண்டவர் அந்த வேஷத்தை இகழ்வாராம், காரி துப்புவார். இகழ்வார்னா என்ன அர்த்தம்? காரி துப்புவார். காரி துப்புற வாழ்க்கை நமக்கு வேணுமா? தேவஜன் நல்லா யோசித்து பாருங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இல்ல. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, வசனத்தை வாசித்துருமா, தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வருவாங்க, போவாங்க, ஊழியங்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதளிப்பாங்க. ஆண்டவரால முடியும், என்னை மாத்த ஆண்டவரால முடியும், இந்த பிரச்சனைல இருந்து என்னால மேற்கொள்ள முடியும், ஆண்டவர் செய்வார், இந்த பாவத்தை விட்டு என்னால வெளியே வர முடியும், ஏன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தேவ பக்தியின் பலத்தை மறுதளிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி அவங்ககிட்ட இருக்கிறான், அவன் அவங்களை ஏமாத்த சொல்றான், வேஷம் போட சொல்றான் இல்ல. வீட்டுக்கு ஒரு வேஷம், சபைக்கு ஒரு வேஷம், வேலை ஸ்தலத்துல வேஷம், வேஷம் வேஷம் வேஷம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசி முடிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்கள், நல்ல கவிஞர், கிறிஸ்தவனுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்தவர்களாயும் இருப்பார்கள். அப்போஸ்தலருடைய வேஷம், ஊழியக்கார வேஷம். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஊழியக்கார வேஷம், ஊழியம் செய்யற மாதிரி எல்லாத்துக்கும் செய்கிறது, ஆனா உள்ள வேஷம். தேவஜனம் நல்லா கவனிங்க. ஏன் தேமா தேவனை விட்டு வீடு போனோம் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்த தேமா மட்டுமல்ல, அதனால தேவா வச்சாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுறது. இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான்.
அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு. மூன்றாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேஷம். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் பிடிக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், இன்மைக்காக மாத்திரம் நான் கர்த்தரை தேடுகிறவனா இருந்தா என் வாழ்க்கை பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கைப்பா. இன்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காக தேடுவேன் மாற்றுவேன், பரலோகத்துக்கு தேடுவேன் மாற்றுவேன் சொல்லி தேவன் சொல்லுங்க. ஒரு நாளா கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோதனைக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் கிருபை மகா பெரியது. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, பிரபஞ்சத்தின் தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி, இந்த பிரபஞ்சத்தின் ஞானத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. அது முதலாவது சமாதானம், இணக்கம், சொத்தமாயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இதாவே ஆமென்.